ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறீங்க? நம்ம ஆதிபகன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அருமையான ஒரு கடவுள் வாழ்த்து. சில நாள் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். கவிராசன் சார் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இன்னைக்கு ஆரம்பிக்க முடியுது. அதனால இன்னைக்கு இந்த 4வது அத்தியாயம் தத்துவார்த்த சூத்திர நூலின் 4வது அத்தியாயத்தை பற்றிய சர்ச்சையை நாம் இங்கு துவங்குகிறோம். ஆச்சாரிய உமா சுவாமி அவர்கள் எடுத்தருளியுள்ள தத்துவார்த்த சூத்திர நூலில் அனைத்து ஆகம கருத்துகளும் அனைத்து அனுயோகங்களின் கருத்துகளும், கொஞ்சம் பிரதமானுயோக சர்ச்சை அதிகம் இல்லை, அதுவும் 1-2 வரலாற்று பெயர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது 4 அனுயோகங்களும் அடங்கிய ஒரு நூலாக, சமணத்தின் அடிப்படை கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஒரு அருமையான நூலாக இந்த நூல் விளங்குகிறது. அதேபோல் 357 சூத்திரங்களில் 10 அத்தியாயங்களில் 357 சூத்திரங்களில் இத அருமையா அனைத்து அடிப்படை கருத்துகளையும் இங்கு எடுத்துரைத்திருக்கிறாங்க. சூத்திர வடிவில் எழுதும் பொழுது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பானையில மொத்த கடலையும் அடக்குற மாதிரி, ஒரு பானைக்குள்ளவே கடல் தண்ணியே எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி, மொத்த கடல் தண்ணியை எடுத்து வந்து வைக்கிற மாதிரி. அதாவது சூத்திரங்கள், ஒவ்வொரு சூத்திரமும் ஆழமான கருத்துக்களை உடையது. சூத்திரங்களில் மிக குறைந்த சொற்கள் தான் பயன்படுத்தப்படும். அதுதான் சூத்திரத்தினுடைய ஒரு இலக்கணம். இருப்பினும் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். இப்படி ஒரு பானையிலே ஒரு கடலை அளக்கிற மாதிரி ஒரு முயற்சி தான் இந்த சூத்திரங்களின் வாயிலாக ஆகம கருத்துக்களை எடுத்துரைப்பது என்பது நமக்கு தெளிவாகுகிறது. இந்த நோக்கில் பார்க்கும் பொழுது ஆச்சாரிய உமா சுவாமி அவர்கள் 357 சூத்திரங்களில் அருமையாக அவர் சமணத்தின் அடிப்படை கருத்துக்களை, ஆல்மோஸ்ட் எல்லா பேசிஸும் இதுல அடங்கிடுது. அப்படி அருமையாக இங்கு அவர் எடுத்துரைத்திருக்கிறார். 3வது அத்தியாயத்தில் நாம் 3 உலக அமைப்பின் அமைப்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றிய சர்ச்சையை நாம் இங்கு தொடங்கி இருந்தோம். 3வது அத்தியாயத்துல 3 உலக அமைப்பினுடைய சர்ச்சையை துவங்கி இங்கு 4வது அத்தியாயத்தில் நாம் இங்க மேல் உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, தேவர்கள் எங்கு இருக்கிறார்கள், தேவர்கள் வாழும் தேவ உலகத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இங்கு நாம் விரிவாக இந்த சூத்திரங்களின் வாயிலாக, 4வது அத்தியாயத்தின் சூத்திரங்கள் வாயிலாக நாம் இங்கு அறிய முற்படுவோமாக. 4 கதி உயிர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுல 3வது அத்தியாயத்துல மூலக சர்ச்சை, மூலக வர்ணனை ஆரம்பிச்சது. அதுல அலோகா காயத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அலோகா காயத்துல ஆகாயம் மட்டும்தான் இருக்கிறது. அலோகா காயத்தில் ஆகாய திரவியம் மட்டும்தான் இருக்கிறது. அலோகா காயத்தில் எந்த உயிரும் இருக்கிறது கிடையாது. ஆகாய திரவியம் மட்டும்தான் இருக்கிறது. 6 திரவியங்கள், 6 திரவியங்கள்ல அந்த ஆகாய திரவியம் மட்டும்தான் அலோகா காயத்துல இருக்கும். அலோகா காயத்துல ஆகாயம் மட்டும்தான் இருக்கிறது, ஆகாய திரவியம் மட்டும்தான் இருக்கிறது. லோகாகாயத்துலதான் 5 திரவியங்களும் இருக்கின்றன. ஜீவ திரவியம், புர்கல திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம்,
ஆகாய திரவியம், கால திரவியம். இந்த 6 திரவியங்களும் வந்து இந்த லோகாகாயத்தில் இருக்கிறது. அது லோகாகாசம் என்று கூட நாம் வடமொழியில் கூறுவதுண்டு, லோகாகாசம் என்று கூறுவதுண்டு. அதான் லோகாகாயம் என்று அதை நாம் அறிகிறோம். இப்படி இந்த லோகாகாயம் தான் 3 பிரிவாக இருக்கிறது. ஒன்று ஊர்துவ லோகம், மத்தியம லோகம் மற்றும் அதோலோகம் என்று. ஊர்துவ லோகம் என்றால் மேல் உலகம் என்று பொருளாகும். மத்தியம லோகம் என்றால் நாம் வசிக்கும் நடுவில் இருக்கும் உலகம், நடு உலகம். அதோலோகம் என்றால் கீழ் உலகம், அதாவது நாரகியர்கள் வசிக்கும் அந்த உலகத்தை கீழ் உலகம் அல்லது அந்த நாரகியரினுடைய உலகத்தை அந்த அதோலோகம் அல்லது கீழ் உலகம் என்று கூறுவதுண்டு. நாரகியர்கள் அதோலோகத்தில் இருக்கின்றனர், வசிக்கின்றனர், கீழ் உலகத்தில் வசிக்கின்றனர். மனிதர்களாகிய நாம் இங்கு நடு உலகில், அதாவது மத்தியம லோகத்தில் நாம் வசிக்கிறோம். அதே போல தெரியஞ்ச ஜீவன்கள் இருக்கிறாங்க பாருங்க. தெரியஞ்சனா அதாவது விலங்கு கதி உயிர்கள் இருக்கின்றன அல்லவா, அது பறவைகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற விலங்குகளாக இருக்கட்டும். இது எல்லாம் பறவைகள், விலங்குகள் எல்லாமே வந்து தெரியஞ்ச அந்த கதியில் அடக்கும். அந்த தெரியஞ்ச ஜீவன்கள் மற்றும் தேவ உயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரியஞ்சன் மற்றும் தேவன் இவங்க வந்து 3 உலகத்திலுமே இருக்கிறாங்க. அது எப்படிங்க இவங்க 3 உலகத்திலுமே இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 இது இருக்கு பாருங்க, ஸ்தாவர காய்க ஜீவன்கள், அக்னி காய்கம், வாயு காய்கம், அபகாய்கம், தேஜ காய்கம். இப்படி இந்த 5 காய்க உயிர்கள், அதாவது இது நம்ம வந்து 5 தாவர உயிர்கள் அப்படின்னு சொல்ற பாருங்க. அது வந்து நெருப்புல இருக்கும் அல்லது நீர்ல இருக்கும் அல்லது காற்றுல இருக்கும். காற்றுடலி, மண்ணுடலி, நெருப்புடலி, நீருடலி. இப்படி இந்த 5 ஸ்தாவர காய்க உயிர்கள் வந்து இதை கூட திரியஞ்ச ஜீவன் தான். இது திரியஞ்சல தான் அடக்கம், அதாவது விலங்கு கதியில தான் அடக்கம். நெருப்புல அந்த சிற்று உயிர்கள் இருக்கிறது அல்லது நுண்ணிய உயிர்கள் இருக்கின்றன, நுண்ணுயிர்கள் இருக்கின்றன, அல்லது காற்றுல இருக்கிற உயிர்கள், நீரில் இருக்கிற உயிர்கள் அல்லது நெருப்பில் இருக்கிற உயிர்கள், இது எல்லாமே, அல்லது மண்ணில் இருக்கிற உயிர்கள், மண்ணுடலி என்று கூறுவதுண்டு. இது எல்லாமே வந்து திரியஞ்ச கதியில தான் அடக்கம், விலங்கு கதியில் தான் அடக்கம். இப்படி இந்த திரியஞ்ச உயிர்கள் வந்து எல்லா உலகத்திலுமே இருக்கிறது, 3 உலகத்திலுமே இருக்கிறது. அது உலகத்திலும் இருக்கிறது, மத்தியம லோகத்திலும் இருக்கிறது, ஊர்து உலகத்திலும் இருக்கிறது. கீழ் உலகத்திலும் இந்த திரியஞ்ச உயிர்கள் இருக்கின்றன. இந்த ஸ்தாவர காய்க உயிர்கள் 5 காய்க உயிர்கள் என்று கூறுவது உண்டு. இவற்றை இந்த மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, இந்த 5 காய்க உயிர்கள் வந்து 3 உலகத்திலுமே இருக்கிறது. தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. தேவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, தேவர்கள் வந்து வெந்தர மற்றும் பவனவாசிகள் இருக்கிறாங்க பாருங்க. வெந்தர வாசிகள் மற்றும் பவனவாசிகள், வெந்தர தேவர்கள் மற்றும் பவனவாசிகள் இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து இந்த நரகத்தினுடைய முதல் பகுதி இருக்குது, அதாவது முதல் நரகத்தினுடைய கரபாகம், பக்கபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நரகத்துல அதனுடைய எப்படி அமைப்பு இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், முந்தைய வகுப்புகள் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த முதல் நரகத்துல வந்து கரபாகம், பங்கபாகம் அப்படின்று இருக்கிறது. அந்த பங்கு பாகத்திலையும் கரபாகத்திலையும் அவங்க வசிக்கிறாங்க. அதோலோகத்துல கரபாகத்திலையும் பங்கபாகத்திலையும் இந்த பவனவாசி, வெந்தரர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாம வெந்தரர்கள் மத்தியம லோகத்துல, நாம வசிக்கிற மத்தியம லோகத்துல கூட வந்து வெந்தர தேவர்கள் வசிப்பது உண்டு. இப்படி அவங்க அது உலோகத்திலயும் இருக்கிறாங்க, அந்த கரபாக பங்கு பாகத்துல இருக்கிறாங்க. முதல் நரகத்துல இருக்கிற அந்த கரபாக பங்கு பாகத்துல இருக்கிறாங்க. அது இல்லாம மத்தியம லோகத்திலயும் இருக்கிறாங்க. ஜோதிஷர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஜோதிஷ் தேவர்கள். அதாவது பவனவாசி, வெந்தர, ஜோதிஷ்க, வைமானிக அப்படின்னு இந்த தேவர்கள் 4 பிரிவுகள் உண்டு. இந்த வெந்தரர்கள் மற்றும் பவனவாசிகள் இவங்க வந்து அந்த கரபாகம், பங்கபாகத்திலேயே இருக்கிறாங்க. அதாவது நரகத்துல கரபாகம், முதல் நரகத்துல அந்த பிரிவு, அந்த பகுதியான கரபாகம், பங்கபாகம் அங்கேயும் வசிக்கிறாங்க. அது இல்லாம இந்த வெந்தர தேவர்கள் மத்தியம லோகத்திலையும் வசிக்கிறாங்க.
அப்புறம் ஜோதிஷ்கர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஜோதிஷ்கர்கள் இவங்க எல்லாருமே மத்தியம லோகத்தில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தேவர்களுடைய பிரிவுகள். தேவர்கள்ல வந்து 4 பிரிவுகளா நம்ம அறியறோம். பவனவாசி, வெந்தரன், ஜோதிஷ்கம் மற்றும் வைமானிகன் என்று. இதெல்லாம் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். இந்த நரகத்துல அதோ லோகத்துல பவனவாசி, அவங்க வெந்தரர்கள் அவங்க வசிக்கிறாங்க. இந்த வெந்தரவாசிகள்ல ஒரு சிலர் மத்தியம லோகத்திலையும் வசிக்கிறாங்க. அதோ லோகத்திலையும் வசிக்கிறாங்க, மத்தியம லோகத்திலையும் வசிக்கிறோம். ஜோதிஷ்க தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மத்தியம லோகத்துல வசிக்கிறாங்க. சரிங்களா? இதுல இந்த வைமானிகர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த வைமானிகர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோதர்ம, ஈசான, நீங்க பஞ்சகல்யாண பிரதிஷ்டா மகோத்சவங்கள்ல கூட அந்த சோதர்ம இந்திரன் இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சோதர்ம, ஈசான, சவனத்குமார, மாகேந்திர, இப்படி அந்த ரெண்டா அந்த 16 கல்பம் இருக்கிறது. அந்த அந்த 16 வைமானிக தேவர்கள் இருக்கிறாங்க. 16 விதமான அந்த தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வைமானிக தேவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த விமானங்களை உடையவர்கள், தனி சிறப்பை உடையவர்கள். இவர்கள் என்ன சொல்ல போனா இன்னும் அதிகம் அந்த புலனின்பம் அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது, அல்லது இந்த உலகியல் இன்பம் அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது, அதாவது ஐஸ்வர்யம், சொத்து, சுகம், அல்லது பலம், வீரியம், அந்த நோக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வைமானிக தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வைமானிக தேவர்கள் அவங்க வந்து ஊர்து லோகத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க சொர்க்க லோகத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியம லோகத்திலேயோ அல்லது அதோ லோகத்திலேயோ இருப்பதில்லை. அப்படின்னா இந்த கீழ்முத்தேவர்கள், நீங்க இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கீழ்முத்தேவர்கள், 3 தேவர்கள், அதாவது முத்தேவர்கள். இந்த கீழ்முத்தேவர்கள் இருக்காங்க பாருங்க, அதாவது பவனவாசி, வெந்திரர் மற்றும் ஜோதிஷ்கர். இவங்க தான் மத்தியம லோகத்திலேயோ அல்லது அதோ லோகத்திலேயோ இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த பவனவாசிகள் அவங்க அந்த நரகத்தினுடைய கரபாகம், பங்கு பாகத்தில் இருக்கிறாங்க. சில வெந்தரர்களும் அங்க இருக்கிறாங்க. இந்த வெந்தரர்கள் ஒரு சிலர் மத்தியம லோகத்திலையும் இருப்பது உண்டு. அது இல்லாம ஜோதிஷ்கர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மத்தியம லோகத்தில் இருக்காங்க. இதுல கடைசியா அந்த வைமானிக தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கல்பவாசி தேவர்கள் என்று கூட கூறுவதுண்டு. இவர்கள் கல்பவாசி தேவர்கள் என்றும் கூறுவது, இந்த வைமானிக தேவர்களை கல்பவாசி தேவர்கள் என்று கூறுவதுண்டு. இவர்கள் வந்து இந்த விமானங்களில் மேல் உலகத்தில், ஊர்து லோகத்தில், சொர்க்க லோகத்தில் இவர்கள் வசிக்கிறார்கள். கீழ்முத்தேவர்கள் அவங்க மேல வசிக்கிறது கிடையாது, மேல் உலகத்துல வசிக்கிறது கிடையாது. அவங்க மத்தியம லோகத்திலேயோ அல்லது கீழ் உலகத்திலேயோ இருக்கிறாங்கன்றத நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். இப்படி அதோ லோகத்தை பத்தி நம்ம 3வது அத்தியாயத்தில் டிஸ்கஸ் பண்ணோம். மத்தியம லோகத்தை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை தொடர்ந்து இங்கு ஊர்து லோகத்தினுடைய சர்ச்சையானது இங்கு துவங்குகிறது. அதாவது மேல் உலகத்தின் சர்ச்சை, ஊர்துவ என்றால் மேல், மேல் உலகத்தினுடைய சர்ச்சை இங்கு துவங்குகிறது. முதல்ல இங்க வந்து அதுலயும் வந்து மேல் உலகத்தை பத்தி பேசும்பொழுது ஏற்கனவே வந்து மனிதனை பத்தி பேசியாச்சு. தெரிஞ்ச ஜீவன்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்றதை பத்தியும் பேசி, தெரிஞ்ச ஜீவன்கள் 3 உலகத்திலயும் இருக்கிறது உண்டு. அதே போல நாரகியர்கள் அதோ லோகத்துல இருக்கிறாங்க, அவங்கள பத்தியும் நம்ம பேசிட்டோம். இப்போ தேவர்கள் எங்கு வசிக்கிறார்கள், அவர்களுடைய இருப்பிடம் எது என்பதை பத்தி நாம இங்கு பேச போறோம். அந்த தேவர்களானவர்கள், அதாவது இந்த வைமானிக தேவர்கள் அல்லது கல்பவாசி தேவர்கள் மேல் உலகத்தில் வசிக்கிறார்கள். இப்ப தேவர்களை பத்தி இந்த 4வது அத்தியாயத்தில் இங்கு நாம் இந்த சர்ச்சையை துவங்கலாம். இந்த 4வது அத்தியாயத்தில் முதல் சூத்திரமானது தேவா சதுர்நிகாயா. இவர்களுக்கெல்லாம் ஒரு அபரிமிதமான, ஒரு அளவில்லாத அந்த சுகம், திவ்ய சுகம், திவ்ய போக சாமகிரிகள், அதாவது அளவில்லாத, அதாவது திகற்ற அளவு, அந்த அளவு அந்த புலன் சார் சுகம், புலன் இன்பம், இந்திரிய சுகம் இந்த தேவர்களுக்கு கிடைக்க பெறுகிறது. அப்படி இருந்தாலும் இவர்கள் தேவர்கள், இவர்கள் வந்து முழுமையான சுகத்தை, உண்மையான சுகத்தை அனுபவிக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். சுகபோகங்கள் எல்லாம் அமையப்பெறுகின்றன. எல்லா விதமான
கம்ஃபர்ட்ஸ், எல்லா விதமான சுகபோகங்கள் எல்லாம் இங்க இருக்கிறது. ஏனென்றால் முற்பவத்தில் அவர்கள் செய்த அந்த நல்வினையின் பயனால் அப்படிப்பட்ட ஒரு சாதா வேதனையத்தினுடைய உதயத்தின் காரணத்தினால், அல்லது அந்த தேவகதி நாம கர்மம் கட்டியதின் பலனாக, அல்லது அவர்கள் எப்பொழுதுமே ஒரு இந்த கஷாய பரிணாமங்கள் எல்லாம், தோற்பசை ஒன்றுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா மந்த கஷாயத்தினுடன் இருந்திருப்பாங்க முற்பிறவைகள்ல. அதனால இவர்கள் தேவர்களாக இங்க பிறக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு அந்த திவ்ய போக சாமகிரிகள் எல்லாம் கிடைக்கப் பெறுகின்றன. ஐஸ்வர்யம், சுகம், அவர்களுக்கு அந்த கட்டளையிட்டால் மற்றவர்கள் மதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதிப்புடன் அவர்கள் பிறக்கிறார்கள். எப்படி அந்த உயரிய குலத்தில் பிறந்தவன் மற்றவர்களை ஆணையிடுகிறானோ, அது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றவர்களாக இந்த தேவர்களும் திகழ்கிறார்கள். இங்கு செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. அதே போல அந்த ஆயுள் இருக்கிறது அல்லவா, அந்த ஆயுள் முழுதும் எந்த அளவு, எவ்வளவு ஆண்டுகளுக்கு, எவ்வளவு கால அளவிற்கு இந்த ஆயுள் கட்டுகிறதோ, தேவ ஆயுள் கட்டுகிறதோ, அந்த ஆயுள மொத்தமா முடிச்சுட்டு தான் இவங்க அடுத்த கதிக்கு போறாங்க. அதாவது இதுல இந்த சூசைட் பண்ணிக்கிறது அதெல்லாம் இங்க கிடையாது. அதாவது ஒரு கர்மம் கட்டுது, அதுக்கப்புறம் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு மற்ற பிறவி மனிதன் போயிடுறான் பாருங்க, அப்படிலாம் இங்க கிடையாது. தேவகதியிலோ அல்லது நரக கதியிலோ எவ்வளவு ஆயுள் கர்மம் கட்டுகிறதோ, எந்த கால அளவிற்கு அந்த ஆயுள் கட்டுகிறதோ, அந்த கால அளவிற்கு அவர்கள் ஆயுளை பூர்த்தி செய்து அதன் பிறகுதான் அவர்கள் மற்ற பிறவிற்கு செல்கிறார்கள். இதுலயும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த தேவர்கள் அபரிமிதமான அந்த புலன் சுகம், உலகியல் சுகம், இவற்றையெல்லாம் இவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் தேவர்களுக்கெல்லாம் 6 மாதம் முன்பாகவே அவர்களுடைய ஆயுள் முடிய போகிறது என்று தெரிந்துவிடும். அவர்களுடைய அந்த கழுத்தில் இருக்கும் அந்த மணிமாலைகள், அதனுடைய அந்த ஜொலிப்பு அதெல்லாம் எல்லாமே மங்க துவங்கிவிடும். அதிலிருந்தே அவர்கள் புரிந்து கொள்வார்கள், என்னுடைய ஆயுள் இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது, அவர்கள் நற்காட்சியுடைய தேவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பரிணாமங்கள்லாம் தீவிரமா இருக்காது. ஆனால் நற்காட்சியற்ற மித்யா திருஷ்டிகளாக இருக்கும் பொழுது, நற்காட்சி இல்லாதவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க கஷாய பரிணாமம் ரொம்ப தீவிரமாயிடுது. ஐயோ, இப்படிப்பட்ட அருமையான ஒரு சுகபோகத்தை விட்டுவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தை விட்டுவிட்டு, எல்லா விதமான சுகபோகங்களும் இருக்கின்றனவே, எல்லா விதமான புலனின்பங்களும் இங்க இருக்குதே, இதெல்லாம் விட்டுட்டு நான் போனோமா அப்படின்னு அந்த கஷாய பரிணாமங்கள் தீவிரம் அடையும் பொழுது, அந்த கடைசி 6 மாதத்தில் அந்த கஷாய பரிணாமங்களுடைய தீவிரத்தன்மையின் காரணமாக ரொம்ப அதிக கஷாய உணர்வுகள் கொண்டதன் காரணத்தினால ரொம்ப அதிகமாக குரோதம், மானம், மாயை, லோபம், சினம் முதலான இந்த பரிணாமங்களின் காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, இவர்கள் ஏகேந்திரிய ஜீவன்களாக, மரமாக, செடியாக, கொடியாக இவர்கள் சென்று அடுத்த பிறவியில் பிறக்கிறார்கள். இதை விட வேற என்ன கொடுமை? இப்படி ஒரு நல் நிலையில் இருந்தும் அந்த ஆகமக்கண் இருக்கவில்லை என்றால், ஆகமக்கண் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். குருடனாக இருந்தாலும் ஆகமக்கண் உடையவன் என்றால் அவனுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது. உலகினுடைய இயல்பை எப்படி அறிவது? அதற்கு நாம் ஆகம கண் பெற்றிருக்க வேண்டும். ஆகமங்களை அறிதல், அதுதான் ஆகம கண்ணை பெற்றல். ஆகம கண்ணை பெறுதல். சோ உலகினுடைய இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு, அல்லது நார்கதி துன்பத்தினுடைய இயல்பு,
நார்கதியில் இருக்கிறது உண்மையான இன்பம் கிடையவே கிடையாது. மோட்சத்தில்தான் உண்மையான நிலையான சுகம் இருக்கிறது என்ற ஒரு அறிவு அல்லது புரிதல் நமக்கு ஆகமங்கள் வாயிலாகத்தான் விருப்பு வெறுப்பற்ற கேவலிகள் எடுத்துரைத்த ஆகமங்கள் வாயிலாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு அறிவு புரிதல் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அந்த ஆகம கண் இல்லாத காரணத்தினால, ஆகமங்களை அறியாததன் காரணத்தினால, சமயத்துவத்தை பெறாததன் காரணத்தினால, நற்காட்சியை பெறாததன் காரணத்தினால, இங்க இருக்கிற இந்த தேவர்கள் அவங்க கஷாயத்திற்கு ஆட்பட்டு அவர்கள் மரம் செடி கொடிகளாக பிறக்கிறார்கள். அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருந்தும் எப்படிப்பட்ட ஒரு கீழ் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நம் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்லது மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இறந்து தேவ கதியை பெறுவது இந்த மனித கதியின் பிறவி பயன் அன்று. ஒரு உலகியல் வாழ்க்கையில ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ், பேச்சு வழக்குல ஒரு சிலதை நாம ஃபாலோ பண்றது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சுகதி பிராப்தி அடைந்தார்கள், சுகதி பிராப்தி அடைந்தார், அல்லது சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றெல்லாம் நாம் கூறுவது அல்லது எழுதுவது உண்டு. ஆனால் உண்மையில் அந்த ஜீவன் சுகதியை தான் அடைந்ததா, நல்ல கதியை தான் அடைந்ததா, அல்லது தேவகதியை தான் அடைந்ததா, அல்லது சொர்க்கத்தை தான் வாசமாக அடைந்ததா, அதெல்லாம் நம்மளால கரெக்டா தெரியுமா? நமக்கு அந்த ஜீவன் திரியஞ்சகதி கூட போயிருக்கலாம், விலங்கா கூட பிறந்திருக்கலாம், அந்த ஜீவன் நரககதி கூட போயிருக்கலாம். இருந்தாலும் நாம ஏன் அப்படி எழுதுறோம்? அது ஒரு உலகியல் மரபு. எப்பவுமே பேசும்பொழுது நல்லதா தான் பேசுறது. நம்ம இப்படி உலகியல் வாழ்க்கையில கூட வேலை செய்யற இடத்துல அல்லது பொது வாழ்க்கையில ஒரு சிவிலைஸ்டு வேல நம்ம பிஹேவ் பண்றது உண்டு, சிவிலைஸ்டு டோன்ல பேசுறது உண்டு. உள்ள கஷாயம் இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. இதுதான் உலகியல் மரபு. அதனாலதான் அந்த உலகியல் மரபு காரணத்தினால அவர் சுகதி பிராப்தி அடைந்தார் அப்படின்னா எப்பவுமே தசாவசி பத்திரிகையிலையோ அல்லது மற்ற வாட்ஸ்அப் செய்தி குறுஞ்செய்தி எல்லாம் அனுப்பும்போது சுகதி பிராப்தி அடைந்தார் தான் எல்லாருக்கும் எழுதணும். ஆனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுகதி பிராப்தி அடைந்தார் என்பது அது அதுவும் உலகியல் மரபு தான். எப்படி? அது 4 கதியில கொஞ்சம் பெட்டரா, அதாவது செல்வ செழிப்பு நோக்கில பார்க்கும் பொழுது அல்லது ஐஸ்வர்யம், சுகபோகம் அல்லது புலனின்ப விஷயங்கள், புலனின்பத்திற்கு தேவையான எல்லா சாமகிரிகள், எல்லா பொருட்கள் எல்லாம் அங்க அதிகமா பெறுது அப்படின்றது அது சுகதி அப்படின்னு சொல்லிடுறோம். உண்மையில் பார்க்க போனால் தேவகதி சிறந்ததா மனித கதி சிறந்ததா என்று வரும் பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தது, மனித கதியை விட தேவகதி ஒன்றும் பெரிதானது கிடையாது. அது உலகியல் நோக்கில், செல்வ செழிப்பு நோக்கில், ஐம்புல சுக அந்த ஒரு சுகத்திற்கு ஏதுவான சூழல், சுகத்தை அடைவதற்கான ஏதுவான சூழல் அங்க அமைகிறது, அவ்வளவுதான். மற்றபடி தவ வலிமை, நற்காட்சியை பெறுவதற்கான சூழல், ஆகமங்களை கற்று அதை பற்றிய அந்த சிந்தனை, ஆகமங்களுடைய புரிதல், இதெல்லாம் அதிகமா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித கதியில தான் அதிகம். உண்மையில சொல்ல போனா 4 கதியில சிறந்த கதி மனித கதி தானே. இதுதான் சுகதி உண்மையிலே. அது மனிதன் என்னன்னா அந்த உலகியல் நோக்குல பார்த்து பார்த்து எல்லாரும் நம்ம அதனுடைய அது பழக்கப்பட்டுட்டோம். அந்த தேவகதி தான் சிறந்தது அப்படின்னு. உண்மையில பாருங்க, தேவகதியில இருந்து யாராவது முக்தி அடைய முடியுமா? நேரா மனித கதியிலிருந்து தான் முக்தியை அடைய முடியும். தேவனுக்கு நற்காட்சி ஏற்படலாம் தேவகதியில,
இருந்தாலும் எவன் எல்லா சுகபோகங்களுக்கு நடுவ ஒருத்தன் வந்து அரண்மனையில இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு அரசகுமாரன். அவனுக்கு நற்காட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. காட்டுல ஒருத்தர் முனிவர் வந்து தவம் ஏற்றுகிறார் என்றால் அவர் வந்து ஆகாரம் சரியா ஏத்துக்கிறது கிடையாது. உடலை வருத்தி வந்து தவம் செய்கிறாரு. எல்லா விதமான இன்னல்களையும் பரிசகங்களையும் 22 விதமான பரிசகங்களையும் அவர் சகித்துக் கொள்கிறார். அவருக்கு வந்து நற்காட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அவருக்கு நற்காட்சி ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற அந்த நற்காட்சி சஸ்டெயின் ஆகிறதுக்கு, அதாவது தக்க இருத்தல், அதற்குண்டான வாய்ப்புகள் அங்க அதிகம். ஏன்னா அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, நான் பொதுவாக இன்னொன்று சொல்றது உண்டு. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பள்ளியில் வேலை பார்த்தேன். அங்க எல்லா கிளாஸ் ரூம்லயும் வந்து ஏசி இருக்கும். பெங்களூர்ல எல்லா கிளாஸ் ரூம்லயும் ஏசி இருக்கிறது ஒரு சில நேரங்கள்ல வந்து அது நல்லது இல்லை. வெயில் காலத்துல பசங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம், டீச்சரை கூட கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா, பையன் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு போவான். ஒரு 5 பீரியட் முடிஞ்சிட்டு லஞ்சுக்கு போவான். அது ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் செட்டப், அதுவும் ஒரு ஜெயின் ஸ்கூல் தான். ஸோ அங்கே போயிட்டு மத்தியானம் போயிட்டு சாப்பிட போவான். நல்லா சாப்பிட்டு வந்து அது முடிச்ச உடனே 6வது பீரியடுக்கு வருவான். வந்த உடனே நல்லா ஏசியில் நல்லா தூங்கிடுவான். இப்படி நீங்க நல்ல சாப்பாடு போட்டு அவனை உடனே ஏசியில் உட்கார வச்சிங்கன்னு வச்சிங்க, அவன் எப்படி படிக்கிறது? டீச்சர் பாடம் நடத்தினாலும் அவன் எப்படி படிக்கிறது? அவன் தூங்கிடுறான் நல்லா. ஸோ ஒரு சில நேரங்கள்ல அந்த வெயில்ல வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கூட ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம் வெயில் காலத்துல, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அது பாருங்க, ஒரு ஸ்ரேயாங்குமார்ஜி ஒரு இது கொடுக்குறாரு. அந்த இந்த செய்திகள்லாம் இப்போ வர்றது, அந்த ஐ திங்க் அந்த ஜங்கல் வாலே பாபா அந்த செய்தியை ஸ்ரேயான்குமார் சார் இங்க இங்க இது பண்ணியிருக்கிறாரு, போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஏன்னா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல், அது காடு, அதுலதான் முனிவர் ஏன் தவம் ஏற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ஒரு எதிர்மறையான ஒரு சூழல், அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்ம அனுபவமோ அல்லது சிந்தனையோ அது அங்கதான் வந்து அதிகரிக்கும். எல்லாமே வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸா இருக்குதுன்னு வச்சுங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து அரண்மனையிலேயே ஒரு ஒரு அரசகுமார் இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஏன் எல்லா தீர்த்தங்கர்களும் அரண்மனையில் தான் பிறந்தவங்க. ஏன் அவங்க அரண்மனையை விட்டுட்டு அல்லது அரசாங்கத்தை தொடர்ந்துட்டு அல்லது அரச பதவியை தொடர்ந்துட்டு ஏன் காட்டுக்கு போனாங்க? ஏன் அரண்மனையிலே இருந்திருக்கலாம்ல? அரண்மனையிலே இருந்துகிட்டு அரண்மனையிலே முனிவர் ஆயிட்டு அரண்மனையிலே வந்து அவங்க தவ ஏற்றி இருக்கலாங்கல்ல. அது முடியாது. எங்க குருவரர் ஜெய்ப்பூர்ல அவர் சொல்றது உண்டு, எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆகமத்தை போதித்தவர். அந்த அந்த காலேஜை நிறுவியவர் ஜெய்ப்பூர்ல. ஒண்ணு சொல்றது உண்டு, இந்த முனிவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஏன் காட்டுல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஜோவியலா ஒரு சொல்லுவார். என்னன்னா, காட்டுல வந்து சிங்கம் புலி தான் இருக்கும். அதிகபட்சம் போனா வந்து உடலை வந்து அடிச்சு சாப்பிட்ரும். முனிவனுடைய உடலை வந்து, அதாவது அவர் உடல் போயிடும், உயிர் வந்து அடுத்த பிறவிக்கு போயிடும் போகுது. ஆனா இந்த அவங்க வந்து வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அல்லது ஊர்ல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அல்லது நகரத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிட்டில இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த மனிதா இருக்கிறான் பாருங்க, அவன் விலங்குகளோட டேஞ்சரஸ். எப்படி டேஞ்சரஸ்? இவன் வந்து அவங்கள கஷாயத்துக்கு ஆட்படுத்திடுவான். இவன் வந்து அந்த புலன்மங்களை பத்தி மட்டும்தான் பேசுவான். இவனுக்கு அந்த புலன ஆசைகள் தான் இருக்கிறது. முனிவர் இவனை தான் பார்ப்பாரு. சரிங்களா? சூழல், அதாவது அந்த ஒரு தவம் ஏற்றுவதற்கு கூட அந்த ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் அமையணும்ல, அதற்கு உகந்த ஒரு சூழல் அமைய வேண்டும் அல்லவா? ஏதுவான ஒரு சூழல் அமைய வேண்டும் அல்லவா? அது வந்து மனிதன் கிட்ட அப்படி கிடையாது. அந்த ஒரு ஏதுவான சூழல் கிடையாது. ஏனென்றால் இவன் வந்து அந்த பொருள் தேடுதல் அதன் பின்னாலதான் ஓடுவான், அல்லது ஐம்புல சுகத்தை தேடுதல் அதன் பின்னாலதான் ஓடுவான் இவன். இந்திரிய சுகத்தை தேடுறதுக்கு பின்னாலதான் ஓடுவான் இவன்.
அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அந்த மனுஷன் வந்து இப்ப அந்த ஐம்புல சுகம் அல்லது பொருள் தேடுதல் அல்லது பரிகிரகம் இதுலதான் வந்து இருப்பான் அவன். அவனா கூட அவன் இருக்கிற இடத்துல இருந்தான்னு வச்சுங்க, அவர் கஷாயத்துக்கு ஆட்பட்டுடுவார் அல்லது 5 பாவங்களுக்கு ஆட்பட்டுடுவார். அவர் வந்து அந்த தவ வலிமையை வந்து இன்னும் அதிகரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் இந்த மனிதனையே பார்த்துன்னு இருந்தான்னு வச்சுங்க, அவரும் வந்து அந்த முனிநில இருந்து வெளியே வந்து மனித மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணுவார். மனிதனுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றனோ அல்லது எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றனோ அதே போல முனிவரதும் மாறிடும். முனிவருடைய எண்ண ஓட்டம் மனிதனுடைய சிறப்பா இருக்கணும் இல்ல? ஏன் அவர் வந்து எல்லாத்தையும் திறந்தாரு? ஏன் எல்லா துணி துணி மணி எல்லாத்தையும் திறந்துட்டு ஏன் போயிருக்கிறாரு அவரு? ஏனென்றால் அவர் வந்து ஒரு பர்பஸோட ஒரு குறிக்கோளோட அந்த முனிநிலையை ஏற்றிருக்கிறார். சும்மாவா இது நான் விளையாட்டுத்தனமா என்ன? குழந்தை வந்து சின்ன குழந்தை வந்து துணி எடுத்து போட்டு அவுத்து போட்டு அது போலயா என்ன? அப்படி இல்லையே. இது ஒரு குறிக்கோளுடன் அவர் வந்து இல்லற நிலையை துறந்தார். அந்த குறிக்கோளுடன் அவர் வந்து செயல்பட வேண்டும் இல்ல? அப்படின்னா அதற்குண்டான உகந்த சூழல் இருக்க வேண்டும் அல்ல? அதனாலதான் வந்து அவரு காட்டுலயோ அல்லது தனிமையான இடத்துலயோ இருக்கிறார். மனிதன் இருந்தா அவன் மனிதன் முனிவரை வந்து அந்த முனிநிலை இருக்க விட மாட்டான். ரொம்ப டேஞ்சரஸான மனிதன். நம்மளை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இப்படி இங்க உண்மையில் பார்க்க போனால் மனித கதிதான் சிறந்தது. இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அந்த பொருள் மீது அல்லது அந்த செல்வ செழிப்பு மீது, தேவகதியில் இருக்கும் அந்த செல்வ செழிப்பு மீது, விஷய போகங்கள் மீது, அந்த புலனின்பங்கள் மீது அவனுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. தேவகதிக்கு போனோம் அப்படின்ற ஈர்ப்பு இருக்கிறது. அவனுக்கு அந்த மோட்சத்து மேல வந்து ஈர்ப்பு வரமாட்டேங்குது. அந்த நாட்டம் வந்து அந்த மோட்சத்தை அடைய வேண்டும். ஏன்னா விருப்பு வெறுப்பை விடுதல் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. மோட்சத்தை அடையணும்னா விருப்பை விடணும். நீங்க தேவகதிக்கு போறதுக்கு நீங்க விருப்பு விட வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல? தேவகதியில விருப்பு அப்படியேதான் இருக்குது. மித்யா திருஷ்டி தேவனுக்கு அப்படியேதான் இருக்கிறது. அதனால அவனுக்கு அது ஈஸியா இருக்கிறது. அதனால அதுதான் சிறந்த கதி அப்படின்னு வந்து அந்த ஒரு அதுதான் அடையணும் அப்படின்ற ஒரு கனவு காண ஆரம்பிச்சிடறான். இப்ப இருக்கிற கையில் இருக்கிற சிறந்த ஒரு நிலையை விட்டு மனித கதி கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை விட்டுட்டு வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனீங்கன்னா கையில் இருக்கிற ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க கையில, ஒரு சிந்தாமணி ரத்னம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த சிந்தாமணி ரத்னம் அப்படின்னா நீங்க கையில இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த சிந்தாமணி ரத்தினம் நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை எதை சிந்தனை பண்றீங்களோ அது உங்களுக்கு அதே அந்த பொருள் கிடைக்க பெற்றோம். அதுதான் சிந்தாமணி ரத்னம். அது சிந்தாமணி ரத்னம் இவனுக்கு கையில கிடைச்சிருக்குது. அது என்ன பண்றான்? அது தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டு ஒரு கூழாங்கல் எடுத்துக்கிறான் கையில். கிட்டத்தட்ட இந்த மனித கதி, மனித பிறவிய அதனுடைய அந்த மகிமையை அறியாதவன் தான் தேவகதியை விரும்புவான். நான் எல்லா சுப பாவனைகளையும் செய்து எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்து நான் இறந்து ஒரு தேவனாக பிறக்க விரும்புகிறேன் என்று ஒருவன் எண்ணினால் அந்த சிந்தாமணி ரத்தினத்தை வீசிவிட்டு கையில கூழாங்கல்ல எடுத்துக்கணும். கதை மாதிரிதான் பைத்தியக்காரன் தான் அப்படி செய்வான். கையில் இருக்கிற ஒரு காஸ்ட்லி டைமண்டை விட்டுட்டு சிந்தாமணி ரத்னத்தை விட்டுட்டு கூழாங்கல்லையாம கையில் எடுத்து தெரியுவான். பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். அப்படி நாம் எல்லாம் செய்கிறோம் என்றால், அந்த தேவகதியை அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் என்றால், நாம் எல்லாம் பைத்தியக்காரர்கள். இந்த மனித பிறவியிலிருந்து நான் கிடைப்பதற்கு அரிய மனிதகதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆகமங்களை ஓதி, ஆகமங்களை அலசி ஆராய்ந்து, அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு
இப்பிறவியிலேயே நான் மோட்சத்தை அடைய முற்படுவேன் என்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். 5ஆம் காலத்துல இப்ப நேரம் இங்கிருந்து மோட்சம் கிடைக்கலன்னா கூட நீ முயற்சி செய்தால் நீ நற்காட்சியை பெறலாம்ல. நற்காட்சி கிடைக்காதுன்னு 5ஆம் காலத்துல நற்காட்சி கிடைக்காதுன்னு எங்கேயாவது ஆகமங்கள் கூறுகின்றனவா? நீ நற்காட்சியை பெற்றுவிட்டாலே மோட்சத்தை அடைவதற்கான வித்து அங்கு போடப்பட்டு விட்டது, விதை போடப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நீ மோட்சத்தை அடைவாய். அதனால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் உண்மையில் இந்த கிடைப்பதற்கரிய மனித பரியாயத்தை, மனித பிறவியை உண்மையில் நாம் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கிறோமா? நாம் ஆகமங்களை படித்து தெளிந்து அதன்படி வாழ்க்கை நெறியை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? தேவகதியை அடைய வேண்டும் என்கிற அற்பாசை நம்மில் இருக்கிறதா, அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்படி இங்க இது கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு சின்ன குழந்தை இருக்குது பாருங்க, ஒரு 2 வயசு குழந்தை இல்ல 3 வயசு குழந்தை இருக்குது பாருங்க. 100 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு இல்ல 500 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு கையில 500 ரூபாய் நோட்டை வச்சுங்க, இன்னொரு கையில சில்லறையா ஒரு 30 ரூபாய் வச்சுங்க கையில. 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் அது போல ஒரு 30 ரூபாய் கையில வச்சுங்க. அந்த குழந்தைகிட்ட காமிங்க, உனக்கு என்ன வேணும் குழந்தை. அந்த குழந்தை அந்த சில்லறை தான் எடுக்கும், அந்த 500 ரூபாய் நோட்டை எடுக்காது. ஏன்னா அதுக்கு தெரியாது எதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது அதுக்கு தெரியாது. இது 500 ரூபாய் நோட்டு, இதனுடைய வேல்யூ அதிகம். இந்த சில்லறை இருந்து பாருங்க, இதனுடைய வேல்யூ கம்மி அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியறது இல்லை. அதே போலத்தான் தேவகதியை விரும்பவன் அறியாமையில தான் செயல்பட்டு இருக்கான். மனிதனாக இருந்தோம் அந்த குழந்தை போல நம்ம குழந்தைய பார்த்து நம்ம வேணும்னே அப்படி பண்றது. ஒரு கையில 500 ரூபாய் நோட் எடுத்து இன்னொரு கையில சில்லறையா ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு எது வேணும் நம்மளுக்கு தெரியும், அந்த குழந்தை தான் சொல்லு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட விளையாட்டு தானே காமிக்கிறது. அந்த குழந்தை அந்த சில்லறை வேணும்னா நம்ம சிரிக்கிறது, கை தொட்டி சிரிக்கிறது. சரியா? அதே போலதான் நம்ம செயல்களும் எப்படி இருக்கின்றன. நம்ம அந்த நம்ம 1.5 வயசு குழந்தையா, 8 வயசு ஆச்சு. ஆனா நாம என்ன சிந்திக்கிறோம், நாம தேவகதி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். முக்தியை பத்தி நம்ம யோசிக்கல அப்படின்னா நாமளும் அந்த குழந்தையை போல் அறியாமையில் தானே இருக்கிறோம். நாமளும் அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைனாவது இன்னும் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகல, இன்னும் சுயமா சிந்திக்கிற திறன் அந்த குழந்தைக்கு கிடையாது. அதனால அந்த குழந்தை மேல என்ன அதிகம் தப்பு சொல்ல முடியும்? அது குழந்தை அந்த சில்லறையை அது விளையாட்டு நோக்கில தான் பாக்குது. அந்த பணத்தை பணமா பார்க்கல, பொருளா பார்க்கல. அதுக்கு விளையாடுறதுக்கு எதனா ஒண்ணு வேணும். நீங்க 500 ரூபாய் நோட்டை கூட கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது குழந்தை ஒரு சில குழந்தை என்ன பண்ணும், அது 10 கிழிச்சி பாத்தியா என்கிட்ட 10 பீஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அதுக்கு விளையாடுறதுக்கு பொருள் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு பணத்தை பத்தி அதுக்கு கவலை கிடையாது அந்த குழந்தைக்கு. இப்படி நாம் இந்த கிடைப்பதற்கரிய இந்த மனித பரியாயத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த 4 கதிகளையும் தாண்டி அந்த மோட்சத்தை அது அவ்வளவு சீக்கிரம் அந்த மோட்சத்தின் மேல அந்த ஈர்ப்பு வராது. ஏனென்றால் சமயசாரம் என்ற நூல்ல கூட ஆச்சாரிய குந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உயிர் எப்பொழுதுமே, இந்த ஜீவன் எப்பொழுதுமே புலனின்பம் புலனாசை இதை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்குது. அதுக்குதான் அடிமையாயிருக்குது, அதுக்குதான் பழக்கப்பட்டிருக்குது. அதனால அதை பத்தி நீங்க எதனா கதை சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அது ஈர்ப்புடையதாக இருக்கிறது, கவரப்படுகிறது. தேவகதியில எவ்வளவு இன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால அது ஈர்க்கப்படுகிறது, அது மேல அதுக்கு ஆசை வந்துடுது. ஆனால் இதுவரை விருப்பு வெறுப்பற்ற ஒரு நிலையை பற்றிய கதையை
புராணத்தை எங்கேயுமே கேட்டது கிடையாது. மோட்சத்தை பற்றிய கதையை இங்கே இந்த உலகத்துல யாருமே சொல்றது கிடையாது, ஆகமங்கள் தவிர. இந்த அஞ்சாங்காலத்துல ஆகமங்கள் தவிர வேற என்ன இருக்குது நம்ம கிட்ட? துணை வேற எதுவும் கிடையாது. விருப்பு வெறுப்பற்ற இறையால் எடுத்துரைக்கப்பட்ட ஆகமங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. உபதேசங்கள், அது அவர்களால் எடுத்துள்ளப்பட்ட அந்த உபதேசம் ஆகம வடிவில் நம்மிடம் இருக்கின்றன. அந்த ஆகமங்கள் மட்டும்தானே நம்ம கிட்ட இருக்கிறது. அந்த ஆகமங்கள்ல படிச்சு அந்த மோட்சத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு காரணம் அது பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுவரையிலும் இந்த ஜீவன் அதுக்கு பழக்கப்படலை, அது மேல ஈர்ப்பு வரல. இதுவரையிலும் உலகத்துல இருக்கிறவங்களாம் உனக்கு தெரியுமா, ஒவ்வொன்றும் ஒண்ணு சொல்லுவான், நீ நல்லா படிச்சினா நல்லா சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அது பணத்து மேல ஈர்ப்பு காட்டி தான் அந்த படிப்பு கூட வர வைக்கிறோம் நாம. ஏதாவது ஒரு ஈர்ப்பு, அது உலகியல் ஈர்ப்பு தானே. கையில பணம் இருக்கும், உனக்கு இவ்வளவு நீ நல்லா படிச்சு நல்லா ஸ்கில்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீ மைக்ரோசாஃப்ட் மாதிரி இல்ல கூகுள் மாதிரி ஒரு கம்பெனில போய் நீ வேலையில உட்காரலாம் அப்படின்னு ஏன் ஈர்ப்பு? ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா, அந்த கம்பெனில போனீங்கன்னா, கூகுள்ன்ற கம்பெனில போனீங்கன்னா உனக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பர்சன் மற்றது எல்லா இதுவும் இருக்குது, சேலரி இருக்கு, சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இது ஈர்ப்பை காமிக்கிறோம். நாம அந்த ஸ்கில்ல வர வைக்கிறதுக்கு கூட, அந்த படிப்புல கவனத்தை செலுத்துறதுக்கு கூட நம்ம ஏதோ பொருள் மேலதான் ஈர்ப்பை வர வைக்கிறோம். அதே போலயே அந்த தேவகதி மேல ஈர்ப்பு வர வைக்கிறதுக்காக நீ புண்ணியம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். பாவத்தை காட்டிலும் புண்ணியம் செய்வது தவறு கிடையாது. கோயிலுக்கு போறது, பூஜை செய்யறது, தானம் கொடுக்கிறது, இதெல்லாம் தவறல்ல. பாவத்தை காட்டிலும் நற்செயல் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் புண்ணியம் செய்வதுதான், பூஜை செய்வதுதான், விரத உபவாசங்களை பரிபாலிப்பதுதான் தர்மம் என்று எண்ணிவிடக் கூடாது அல்லவா? சிந்தனை தெளிவானதாக இருக்க வேண்டும். எது தர்மம், எது புண்ணியம்? புண்ணியமே புண்ணியம்னா, புண்ணியத்தை தர்மம் சொல்றது உலகியல் வழக்கு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையில் தெளிவு பெற வேண்டும். அப்பொழுதுதான் செயல், நமது செயல்லாம் எல்லாமே சரியா இருக்கும். சிந்தனையே சரியில்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. பாவத்தை காட்டிலும் புண்ணியம் பெரிது, நல்லது. ஆனால் அந்த புண்ணியம் செய்வதுதான், தானம் செய்வதுதான் தர்மம் என்று எண்ணிவிடக்கூடாது. தானத்தை தர்மம் என்று கூறுவது அல்லது புண்ணியத்தை தர்மம் என்று கூறுவது உலகியல் வழக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சய நய நோக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மை நய நோக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியத்தை தர்மம் என்று சொல்லுவது உபசார நோக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானம் அளிப்பதை, தானம் கொடுப்பதை தர்மம் என்று சொல்வது உபசாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவகார நோக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வயசான காலத்துல நடக்க முடியலன்னா ஒரு கையில ஒரு தடி, அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அதே போல புண்ணியம் செய்தல், பூஜை செய்தல், தானம் செய்தல், இவையெல்லாம் மோட்சத்தை அடைவதற்கான அல்லது தர்மத்தை பெறுவதற்கான அல்லது ஆன்மாவை பெறுவதற்கான, ஆன்மாவில் ஆழ்வதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து. ஒரு குருடன், ஒரு பிளைண்ட், அவனுக்கு அந்த ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக் ஊன்றுகோலா இருக்கிறது. அவங்க வாக்கிங் ஸ்டிக்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த இதுவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்லாம் ஏன் ஒரு கலர்டு தனியே அந்த டைல் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது ஏர்போர்ட்லயோ. அது ஏன் அது போட்டிருக்காங்கன்னா, அதை வச்சு அவங்களுக்கு அதை வச்சு அவங்களால வாக் பண்ண முடியும்.
அந்த ஸ்டிக் இதுல அதே போல வந்து அந்த பர்டிகுலர் டைல் அது அப்படியே ஒரே அவங்களுக்கு வந்து அது மார்க் காமிக்கும் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வாக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏதோ பர்டிகுலர் டைல் சொல்லுவாங்க, அது ஏதோ நான் மறந்துட்டேன் பேரு. நாங்க இந்த இதுக்கெல்லாம் நடத்துறோம்ல, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வந்து டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன் அல்லது பிளைண்ட் சில்ட்ரன் அவங்களெல்லாம் டீச் பண்ண சொல்ல அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு உதவியா இருக்குது. அதனால தான் நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் அது போல தனியே ஒரு எல்லோ கலரோ நான் பார்ப்பீங்க, ஒரு இது தனியா இது போவோம். சோ இது போல ஊன்றுகோலாக இருக்கிறது. முதுமையில் எப்படி தடியோ அல்லது பெரம்போ வாக்கிங் ஸ்டிக்கோ ஊன்றுகோலாக இருக்கிறதோ அவர்கள் நடப்பதற்கு, கீழே விழாமல் இருப்பதற்கு, அதே போல பாவத்தில் தள்ளப்படாமல் இருப்பதற்கு, பாவ எண்ணங்களால் ஆட்படாமல் இருப்பதற்கு, பாவ எண்ணங்களுக்கு வந்து நம்ம இரையாக கூடாது அப்படின்னா, அல்லது கஷாய பாவங்களுக்கு நம்ம இரையாக கூடாது அப்படின்றதுக்கு வந்து இந்த புண்ணிய செயல்கள், புண்ணிய கிரியைகள், அது பூஜையாக இருக்கட்டும், மற்ற விதானங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஊன்றுகோலாக இருக்கின்றன. ஆகமம் ஓதுதல் கூட அப்படிதாங்க. வேற எதுனா படிக்கிறதை விட ஆகமம் ஓதுதல் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். இல்லைன்னா மனசுல வந்து கஷாயம் தான் இருக்கும், எண்ண மூட்டத்துல கஷாயம் தான் இருக்கும். எப்பவுமே கஷாய எண்ணங்கள், இவன் அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான், இதே கஷாய ஓட்டங்கள் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி அந்த ஒரு ஆன்மா வந்து அதுல நற்சிந்தனைகள் எப்படி வரும், இந்த அறச்சிந்தனை எப்படி வரும் அதுல? எப்பவுமே கஷாயம் மற்றவங்களை பத்தியே நம்ம வந்து உலகியல் சூழல் அது போல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. சூழல்கள் அப்படி இருக்கலாம், சூழல்களோடு போராட வேண்டிய ஒரு அவசியம் கூட இருக்கலாம். போராடுறதுன்னா தெருவுக்கு வர்றது கிடையாது. ஏன் உள்ளே நம்ம மனசுலயே ஒரு போராட்டம் நடக்குது இல்ல, அது கூட அது கஷாய உணர்வு தானே. இப்படி கஷாய உணர்வுகளுக்கெல்லாம் ஆட்படக்கூடாது, அல்லது பாவ எண்ணங்களுக்கு நாம வந்து இரையாக கூடாது என்றால், இந்த ஆகமம் ஓதுதல் அல்லது பூஜை செய்தல் அல்லது கோவில்களை கட்டுவித்தல், கோவில்களை பாதுகாத்தல் அல்லது தானம் அளித்தல், தகுதியுடையவர்களுக்கு தானம் அளித்தல், தர்ம காரியங்களுக்கு தானம் அளித்தல், இதெல்லாம் வந்து தேவையானது. அதனால வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஊன்றுகோலாக அமையும். ஊன்றுகோலா இருந்தது எப்பனா எங்க போனோம், இது ஊன்றுகோல்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த புண்ணியத்தை வந்து ஊன்றுகோல்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் குறிக்கோள் அதை விட மேலானது. தேவகதியை அடைதல் அதுதான் டெஸ்டினேஷன் கிடையாது. அடைய வேண்டிய இடம் அல்லது சேர வேண்டிய இடம் அதுவா? நாம் எங்கு சென்று சேர வேண்டும்? வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? தேவகதியை அடைதலா? அப்படின்னா நம்ம வந்து ஆகமத்தை புரிஞ்சுக்கலன்னா, சரிங்களா? இப்படி நீங்க ஊர்துலோகத்தை பத்தி இங்க சொல்றாங்க. இங்க வந்து ஒவ்வொரு இதுவா சொல்ல போறாங்க. இது போல நான் இதுலயே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கன்னு நினைச்சேன். ஐ திங்க் இதுல 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. இப்போ நம்ம இந்த இதுவை ஆரம்பிக்கலாம். இப்படி இந்த தேவகதி அது வந்து அதை பெறுதல் அது நம்ம குறிக்கோள் கிடையாது, சரிங்களா? இப்படி இப்ப உண்மையான ஒரு தொண்டன் அல்லது உண்மையான ஒரு சேவகன், நாட்டுக்கு ஒரு சேவகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சு. உண்மையான ஈவன் பப்ளிக் சர்வெண்ட், IAS யாருனாலும் நீங்க எடுத்துங்க. இந்த பப்ளிக் சர்வெண்ட் அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசாங்கத்துல ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அப்படின்னா வச்சுங்க, அந்த
அதாவது மாணவர்களை அவர்களுக்கு பாடம் நடத்தி அவர்களை வந்து நல்வழிப்படுத்துறார் பாருங்க. தேசத்தினுடைய எதிர்காலத்திற்காக அவர்களை தயார் செய்யறாங்க பாருங்க இந்த ஆசிரியர்கள். அதுதான் அவர்களுடைய பிரதானமான குறிக்கோள். மாசம் மாசம் நான் சம்பளம் வாங்குறேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுவா? அது வந்து நீ அந்த வேலையை செய்யும் போது இந்த மாசம் மாசம் சம்பளம் அது கிடைக்க பெறலாம், கிடைக்க பெறுகிறது. ஆனால் அது குறிக்கோள் அல்ல. குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? உண்மையான ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு சிறந்த ஆசிரியர்னா என்ன குறிக்கோளாக இருக்கு? நான் மாணவர்களை நல்வழிப்படுத்துகிறேன். ஐயோ இல்ல, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றது? சில நேரங்களில் தேசத்தின் நலனுக்காக அல்லது மாணவர்களின் நலனுக்காக அதிகமா கூட வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சில நேரங்கள்ல குடும்ப சூழல் கூட நீங்க வேலையை விட்டு வர வேண்டிய அளவுக்கு இருக்கலாம், வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆனா நீங்க வீட்டு வேலையை விட்டுட்டு ஏன் அங்க இருக்கிறீங்க? ஏன்னா நான் எந்த பணியை செய்கிறோனோ அந்த பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். என்னுடைய கடமையையும் நான், அதாவது எங்க வேலைக்கு போறோனோ அங்கேயும் என் கடமையை நான் சரியா செய்யணும். இல்ல எப்படி வீட்டுல எப்படி நான் என் கடமையை செய்யணும் அதே போல அங்கேயும் செய்யணும். அதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இல்ல, அந்த ஆசிரியர் எப்படி செயல்படுகிறார் என்றால் மாணவனின் முன்னேற்றத்திற்காக, மாணவனின் எதிர்காலத்திற்காக, தேச நலனுக்காக, அவர்களையெல்லாம் தேசத்தின் ஒரு பொன்னான எதிர்காலத்திற்காக நீங்கள் தயார்படுத்துகிறீங்கல்ல, அதுதான் பிரதானமான குறிக்கோள். அந்த ஆசிரியருடைய குறிக்கோள் அதுதான். ஏன் நாமெல்லாம் வந்து கிராமங்கள்ல எத்தனையோ நல்ல ஆசிரியர்களை நாம பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான ஆசிரியர்கள் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து மாசம் மாசம் சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுருது. ஆனா வந்து அது 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 வந்து நீங்க வந்து கிடைக்குது, அவ்வளவுதான். அது குறிக்கோள் அல்லல்ல. அவரு அவ்வளோ வந்து திறம்பட செயல்படுகிறார் என்பதற்காக அவருக்கு சேலரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன் நீங்க இது மட்டும் கிடையாது, நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கட்டுங்க, அல்லது ப்ரொடக்ஷன் இதுல இருக்கிறவங்க, அல்ல சர்வீஸ் பேஸ்ல இருக்க எல்லா இடத்துலயும் இதுதானே. பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் அதுதானே. அந்த கம்பெனியினுடைய நலனுக்காக நீங்க செய்யறீங்க. அல்லது எந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் ஜனங்கள்ல போய் சேருது இல்லை. நீங்க அது சாஃப்ட்வேரா இருக்கட்டும், இல்ல வேற எதுனாவா இருக்கட்டும், அல்லது லேப்டாப்பா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு வந்து ஜனங்களுக்கு அந்த சர்வீஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்ல, பப்ளிக் சர்வீஸ்ல மட்டும்தான் அது இருக்குதா என்ன? அப்படி கிடையாது. பிரைவேட் சர்வீஸ்ல எவ்வளவு ஒரு சேவை இருக்குது. எல்லாரும் சேவை தான் செய்யறாங்க. பிரைவேட்ல இருக்கிறவங்க, பிரைவேட்ல போய் வேலை செய்யறவங்க, ஒரு சில நேரங்கள்ல என்ன சொல்ல போனா பிரைவேட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி சம்பளத்திலேயே வந்து அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறாங்க சில நேரங்கள்ல. அது போல கூட ஆகுறது உண்டு. அவங்களும் வந்து பப்ளிக் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன ஒண்ணு, டைரக்டா வந்து யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லா பயனும் அடையிறது இல்லை. அது முதலாளிகளுக்கு அது போல அதிகமா அடையலாம், அது போலாம் இருக்கலாம். ஆனா அவங்களும் அந்த ஒர்க்கர்ஸ் இல்லை அப்படின்னா, அந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல, பிரைவேட் ஃபார்ம்ல அந்த ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா அந்த சேவை வந்து மக்களுக்கு போய் சேராது. அங்கேயும் அந்த சேவைன்றது இருக்கிறது. ஆனா யார் பயனடைகிறாங்க, தொழிலாளிகள் கொஞ்சம் கம்மியா பயனடையலாம், அதெல்லாம் அது போல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ அதே போல வந்து தேச நலனுக்காக ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அவங்களுடைய பிரதான, அவங்க வந்து உண்மையான ஒரு அரசியல்வாதி. அவங்க வந்து மக்கள் நலனுக்காக எதனா பண்றாங்க அப்படின்னா மக்கள் நலனை அவங்க வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கின்னு அதை பண்றாங்க. அந்த உண்மை அது போல பண்றவங்க என்னன்னு, அவங்க வந்து உயர்ச்சியும் பெறலாம். அவங்க வந்து அவங்களுக்கு பல போஸ்ட் கிடைக்கலாம், பல பதவிகள் கிடைக்கலாம். அதெல்லாம் தானே கிடைக்க பெறுகிறது. பேர் புகழ் கிடைக்கலாம், கிடைக்க பெறுது. நல்லா செய்யறவங்களுக்கு பேர் புகழும் கிடைக்க பெறுகிறது. அவங்க பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செய்யல. அது போல இருக்கிறவங்க நல்ல ஒரு சேவையை தர முடியாது. சில பேர் அப்படி கூட இருக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் உண்மையான சேவை யார் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து மக்களுக்கு அந்த சேவை போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால தான் சிறந்த ஒரு சேவையை கொடுக்க முடிகிறது. அவங்களுக்கு பேர் புகழும் கிடைக்க பெறுகிறது. அதே போலதான்
ஒரு மனிதன் நான் விருப்பு வெறுப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்கிற ஒரு அவாவோடு அல்லது ஈர்ப்போடு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்போடு செயல்படுகிறான் என்றால் அவனுடைய அந்த மந்த கஷாயத்தின் காரணத்தினால், அந்த கஷாயங்களுக்கு ஆட்படாததின் காரணத்தினால அவனுக்கு சொர்க்க சுகம் கிடைக்க பெறலாம். ஆனா தட் இஸ் த சைட் ப்ராடக்ட், தட் இஸ் நாட் த மெயின் ப்ராடக்ட். அவனுடைய குறிக்கோள் மோட்சத்தை அடையணும். அங்க வந்து அப்படி முயற்சி செய்யும் பொழுது தேவ சுகம் அதெல்லாம் கிடைக்க பெறுகிறது. தேவலோகத்துக்கெல்லாம் போறான். தேவலோகத்தை அடைய வேண்டும் என்பது பிரதான குறிக்கோளா, முக்கிய குறிக்கோளா நம்ம வாழ்க்கையில் அது வந்து உறுதிமொழி எடுத்து நம்ம செயல்படக்கூடாது. நானும் தேவகதி தான் அடைவேன் அப்படின்ற அது உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும்? நான் நற்காட்சியை பெற வேண்டும், மோட்ச பாதையில் சென்று விருப்பு வெறுப்பற்ற நிலையை அடைய வேண்டும். அதுதான் வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் ஒருத்தர். அது செயல்படும் போது நீங்க இது ஆடுறீங்க, வேர்க்கடலை போட்டு வந்து எண்ணெய் ஆடுறீங்க. வேர்க்கடலை போட்டு எண்ணெய் ஆடும் போது புண்ணாக்கு கிடைக்குது. நீங்க புண்ணாக்கு ஆகுவா எண்ணெய் ஆடுறீங்க? எவ்வளவு புண்ணாக்கு ஆச்சு அதையா முதல்ல நீங்க பாக்குறீங்க? 10 கிலோ வேர்க்கடலை போட்டா எண்ணெய் வந்தது, எவ்வளவு எண்ணெய் வந்ததுன்னு முதல்ல பாப்பீங்களா, எவ்வளவு புண்ணாக்கு வந்ததுன்னு முதல்ல பாப்பீங்களா? தேவகதி சுகம் அல்லது தேவ சுகம் இதெல்லாம் கிடைக்க பெறது புண்ணாக்கு மாதிரிதான். புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து சிந்தியுங்க. இப்போ ஒவ்வொரு இதை போல இதை நாம் அந்த தெளிவு வேண்டும், சிந்தனையில் தெளிவு வேண்டும். நாம் எந்த குறிக்கோளோடு வாழ்க்கை வாழ்கிறோம், எதை பெறுவது நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மோட்சத்தை பெறுதல் அல்லது நற்காட்சியை பெறுதல் மோட்சத்திற்கு காரணமாக எடுத்து கூறப்படும். மோட்சம் எனும் அரண்மனையின் முதல் படிக்கட்டாக எடுத்து கூறப்படும் சம்யக் தர்சனம் என்கிற நற்காட்சி. அதை அடைதல் அல்லது மோட்சத்தை அடைதல், இதுதான் குறிக்கோளா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ரெசல்யூஷனா இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக இப்போ வந்து தேவகதி இந்த வர்ணனை வருகிறது. அதை பத்தி நம்ம இங்க பேசலாம். எங்க வந்து திவ்ய போக சாமகிரிகள் கிடைக்க பெறுகிறதோ அதுதான் தேவ உலகம். அதாவது அபரிமிதமான அந்த போக சாமகிரிகள், அதாவது போகங்களை அடைவதற்கான அந்த உலகியல் சுகங்களை, இந்திரிய சுகத்தை, புலன் சுகத்தை தூய்ப்பதற்கான பொருள்கள் எங்கு கிடைக்க பெறுகிறதோ அபரிமிதமான திவ்யமான அந்த பொருள்கள் பொருள் சுகத்திற்காக எங்கு கிடைக்கிறதோ அதுதான் வந்து தேவலோகம். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய உலகம் அது தேவலோகம். உலகியல் நோக்கில தான் வந்து அது தேவலோகம். அதாவது தேவலோகம்னா அது வந்து மேன்மையானது. ஏன்னா உலகியல் பார்வையில பார்க்கும்பொழுது எல்லாரும் வந்து எங்க வந்து பொன்பொருள் கிடைக்கிறதோ அதுதான் மேன்மையானதுன்னு நினைக்கிறோம். யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்களதான மதிக்கிறோம், உலகம் மதிக்குது. அந்த நோக்கில் பார்க்கும்பொழுது அங்க புலன் சுகத்திற்குண்டான சாமகிரிகள், பொருள்கள் அதிகமா இருக்கிறது. இப்போ எதனா ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, கல்யாணம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அல்லது ஏன்னா ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, பர்த்டே பார்ட்டி, குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே வந்து காஸ்ட்லியான ஹோட்டல், காஸ்ட்லியான மேரேஜ் ஹால், கல்யாண மண்டபம் ஏன் பார்க்குறோம்? ஏன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்கலாம். அது சிலருக்கு இல்ல, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதற்காக வந்து பணம்லாம் நம்ம பார்க்க கூடாது, நல்லா வந்து வரவங்களை ரிசீவ் பண்ணணும், நல்ல சாப்பாடு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பண்றாங்கல்ல. அதே போல அதை வந்து எல்லாரும் வந்து பெருமையா பேசுறோம்ல. ஓ அப்படிப்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்துல அது கல்யாணம் நடந்தது, அதுக்கு வாடகை மட்டுமே, கல்யாண மண்டபத்துக்கு வாடகை மட்டுமே 10 லட்சம் ரூபாய், அல்லது பர்த்டே பார்ட்டி வச்சாங்க,
அது பர்த்டே பார்ட்டி வைக்கும் போது ஒரு பிளேட் சாப்பாடு வந்து 1000 ரூபாய். இது பெருமையா பேசுறோம். அதே போலதான் ஏன் தேவலோகத்தில் நாம பெருமையா பேசுறோம்? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான சுகம் அங்கு இருக்கிறது. அவன் பசிக்குதுன்னு நினைக்கிறான், அப்படியே வந்து அமிர்தம் வந்து தொண்டையிலிருந்து உள்ள போகுது. சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது தானாவே வந்து அமிர்தம் உள்ள போயிடுது. சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் வாங்கிட்டாலும் சமைக்கிறது எவ்வளவு ஒரு லெபாரியஸ் ஒர்க் இல்ல. அதுல எவ்வளவு வந்து மெனக்கட வேண்டி இருக்குது. சமைக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடணும்ல. அவ்வளவு ஈஸியான வேலையா அது? இப்படி அங்க வந்து அங்க ஒரு அந்த மெனக்கெடுதல் இல்லவே இல்லை தேவகதியில. எல்லாமே கிடைக்க பெறுகிறது, தானா கிடைக்க பெறுகிறது. அந்த தேவகதி நாம கர்மம் உதயத்துக்கு வரும்பொழுது அந்த தேவ உடல் கிடைக்க பெறுகிறது. தேவ உலகத்துல போய் பிறக்கிறான். எல்லா செல்வம். அதனால நம்ம இதுவரையிலும் பழக்கப்பட்டுட்டோம்ல. 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து கல்யாண மண்டபத்தை வந்து வாடகைக்கு எடுத்தாங்க. சாப்பாடு ஒரு பிளேட் மட்டும் இவ்வளோ அப்படின்னு, அதாவது அதையே பேசி பேசி பழக்கப்பட்டுல. அதனால அங்கேயும் வந்து நான் தேவ உலகத்துல இப்படி சுகம் இருக்குது, அதனால தேவ உலகம் நல்லது. தேவ உலகம் கிடைக்கணும் அப்படின்னு யாரு நினைக்கிறானோ அவனுடைய பிறவி சுழற்சி சீக்கிரம் அறுபட. பிறவி சுழற்சியில மீண்டும் மீண்டும் சுத்தினதா இருப்பான். திரும்ப திரும்ப வந்து அவன் வந்து புண்ணியம் பண்ணி திரும்ப நம்மளுக்கு இது செல்வ செழிப்பு கிடைக்குமா, அல்லது சுகபோகங்கள் கிடைக்குமா, அல்லது பேரும் புகழும் கிடைக்குமா அப்படின்னு தான் நினைப்பான். அப்புறம் எங்க சம்சாரம் அறுபடும்? எங்க விருப்பு போவோம்? நீங்க தர்ம காரியங்கள் செய்து நான் யாரை வணங்குகிறோனோ அவர் போன்ற நிலையை அடைய வேண்டும், வெறுப்பற்ற நிலையை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்று எண்ணினால் அது பாராட்டத்துக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில வந்து தானாவே வந்து தேவ பிறவி கிடைக்குதுன்னா, ஆனா தேவ பிறவியை பெறுதல், தேவ உலகத்தை பெறுதல் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? வெறுப்பற்ற நிலை, வீதராக நிலை, அரகந்த நிலை. அதை அடைதல் தான் இந்த மனித வாழ்வின், மனித பிறவியின் பயனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனித பிறவியே தேவ பிறவியை விட உயர்ந்தது என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஏனென்றால் தர்மத்தை பரிபாலிப்பதற்கான, தர்ம சிந்தனை செய்வதற்கான சூழல் எப்படி இந்த மனித உலகத்தில், மனித பரியாயத்தில் அமைய பெறுகிறதோ அந்த அளவு சூழல் அங்கு தேவகதியில் அமைய பெறுவதில்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதல் சூத்திரமானது தேவாஸ் சதுர்ணிகாயாக, தேவர்கள் 4 விதமானவர்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இதுல தேவர்கள் 4 வகையானவர்கள் என்பதை சொல்லி தேவாஸ் சதுர்ணிகாயா. எது எந்த 4 விதமானவர்கள்? 4 வகை எது? பவனவாசி, வெந்தர, ஜோதிஷ்க மற்றும் வைமானிக. இதுதான் இந்த தேவர்கள்ல 4 பிரிவினர்கள். பவனவாசி, வெந்தர, ஜோதிஷ்க மற்றும் வைமானிக. இதுல இந்த பவனவாசி, வெந்தர, ஜோதிஷ்க இருக்காங்க பாருங்க, இவங்களதான் கீழ்முத்தேவர்கள் என்றும் கூட கூறுவது உண்டு. கீழ்முத்த இன்னும் நீங்க ஒரு சில இடங்கள்ல இதெல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. நற்காட்சியாளன், நற்காட்சி பெற்றவன் கீழ்முத்தேவர்களாக பிறப்பதில்லை, பிறந்தா வைமானிகர்களாக தான். இதுலயும் இன்னும் இந்த வைமானிக தேவர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து கல்பவாசிகள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மேல இந்த அணுத்தரத்துல அல்லது சர்வார் சித்தி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அந்த சர்வார் சித்தியில இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே தத்துவ சர்ச்சை செய்வாங்க. அவங்க வந்து கல்பாத்தீத்தர்கள் என்று, கல்பத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், கல்பத்திற்கு மேலானவர். அந்த சர்வார் சித்தி இருக்கு பாருங்க, அந்த சர்வார் சித்திக்கும் சித்தலோகத்துக்கும் ஜியாகிரபிக்கலி பார்க்கும்போது, லொகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு மயிரிழ அளவு தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம். ஏன்னா சித்தலோகம் எங்க இருக்குது?
அதுவும் லோகாகாயத்துக்குள்ளதான் இருக்கிறது. லோகாகாயத்தினுடைய உச்சியில தானே இருக்கிறது. நம்ம மூலக அமைப்புல மேல வந்து சித்தலோகத்தை வரைவோம், சரிங்களா? அது லோகாகாயத்தினுடைய உச்சியில இருக்கிறது, அலோகாகாயத்துல இல்ல, சித்தலோகம். அதுக்கு கீழே வந்து சர்வார் சித்தி. அதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மயிரிழை அளவு தான் வித்தியாசம். சிவாஜிநாதனையே அடிக்கடி சொல்லுவாங்க பிரவச்சனங்கள்ல. நான் சின்ன வயசுல இது இப்படிதான் சொல்லுவாங்க, நிறைய முறை சொல்லுவாங்க. அந்த அளவு தான் டிஃபரன்ஸ். ஆனா சர்வார் சித்தி அது வந்து பிறவி உயிர் இருக்கிற இடம். அது உயரிய இடமாக இருக்கலாம், கல்பாத்தீத்த நிலையாக இருக்கலாம், ஆனால் அது பிறவி உயிர் இருக்கிற இடம். ஏன் மித்யா திருஷ்டியே வந்து நவக்கிரக வரணும் போறான். வைமானிக தேவர்களை தாண்டி, கல்ப வாசி தேவர்களை தாண்டி நவகிரகம் அனுத்துறோம். நவகிரவேகம் நவகிரவேகம் வரலும் போறான். யாரு? மித்யா திருஷ்டியே போறான். ஆனா அதுக்கு மேல இந்த சர்வார் சித்தி எல்லாம் வந்து சமயக் திருஷ்டிகள் மட்டும்தான் போவாங்க. எப்பவுமே தத்துவ சர்ச்சையில தான் வந்து சதாகாலமும் அவங்க தத்துவ சர்ச்சையில் தான் இருப்பாங்க. ஆயுளும் வந்து இந்த 30-33 கடற்காலம் அப்படி ஆயுளும் ஒரு நீண்ட ஆயுள். ஆனா எல்லா சதாகாலமும் அவங்க தத்துவ சர்ச்சையில் தான் இருப்பாங்க. அகமந்திரர்கள் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இது போல அந்த கல்பாத்தித்த நிலையில் அவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே இது வந்து சம்சாரத்துக்கு உட்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட ஜீவன்கள்லாம் வந்து அந்த சர்வாசியில் இருக்கிற ஜீவன்கள்லாம் நற்காட்சியாளர்கள், அதனால சீக்கிரம் மோட்சத்துக்கு போவான். ஏன் இப்ப ஒருத்தர் வந்து 12ஆம் குணஸ்தானத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுங்க. 12ஆம் குணஸ்தானத்துல அதிக நேரம் இருக்கிறது இல்ல ஒரு ஜீவன். ஒரு க்ஷபக ஸ்ரேணி ஏறுது அப்படின்னா சீக்கிரமாவே வந்து மேல ஏறி வந்து அரஹந்த நிலைக்கு போயிடும். ஆனா பிறவி உயிர் அந்த 12 குணஸ்தானத்துக்கு உட்பட்ட நிலையில இருக்கும்போது அது பிறவி உயிர் தான். அந்த 4 காதியா கர்மங்களை அழிக்கும் பொழுதுதான் ஞானாவரணியும், தர்ஷனாவரணியும், மோகனியும், அந்தராயம் எனும் 4 காதியா கர்மங்கள் அதை அழிக்கும் பொழுதுதான் ஒரு ஜீவன் அது வந்து அந்த முக்தி நிலையை பெறுகிறது. அரஹந்த நிலையிலையும் 13வது குணஸ்தானத்திலும் கேவல ஞானத்தை பெற்ற, வாளறிவை பெற்ற அரஹந்த நிலை இருக்குது பாருங்க. அந்த அரஹந்தர்கள் வந்து 4 காதியா கர்மங்களை அழித்தவர்கள். அவங்க வந்து சீக்கிரமாக சித்த நிலைக்கு போயிடுவாங்க. யாருமே வந்து அரஹந்த நிலைக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அரஹந்தராவே தான் இருப்பாங்க கடைசி வரலாம். அது போல கிடையாது. அரஹந்த நிலையை அடைந்தவர்கள் சித்தர்களாகி விடுவார். அந்த 4 அகாதியா கர்மங்களையும் வெகு விரைவில் அவர்கள் அழித்து சித்தகதியை அடைவார்கள். இப்படி இதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த தேவ உலகத்துல அங்கேயும் வந்து லோகாந்திக தேவர்களா இருக்கிறாங்க, பிரம்மச்சாரிகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நற்காட்சியாளர்களா வந்து சர்வார் சித்தி போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எப்பவுமே வந்து தத்துவ சர்ச்சையில இருக்கிறாங்க. அல்லது மித்யா திருஷ்டிகளும் நவகிரவேகம் அந்த அதாவது நவகிரவேகன்றது வந்து இந்த வைமானிக தேவர்கள், இந்த கல்பவாசிகள் இவர்கள்லாம் விட மேலான ஒரு நிலை. எந்த நோக்கில பார்க்கும் பொழுது, அதாவது சுகபோகங்கள் நோக்கில் பார்க்கும் பொழுது. அப்படி இருந்தும் சுகபோகம் கிடைக்க பெற்று விட்டது. எப்படி நீ வாழ்க்கை முறையிலே நீங்க பாத்தீங்க, ஒருத்த வந்து பொன் பொருள் சேர்க்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு காலத்துல வந்து குருவரர்கள் அல்லது வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாமே கடைசியில என்ன சொல்லுவாங்க, நீ சேர்த்து என்ன பண்ண போற, நீ போசல கூட ஆறின்னு போற சொல்றாங்க. பொதுவாவே சொல்றதுக்கு முடியல. நீ கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்து நல்லா இருந்தா கூட எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போல இந்த ஒருத்தர் சர்வார் சித்தி வரணும் கூட போட்டோம், அல்லது நவகிரவேக்கு வரணும் கூட போட்டோம், அல்லது வைமானிக தேவனா கூட ஆகட்டும், எல்லா செல்வ செழிப்பும் இருக்கிறது. ஆனா அந்த தேவ ஆயுள் இருக்கிறவர்ல தானே அந்த சுகபோகம் அவனுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சுகபோகம் அவனா கூட வரப்போகுது. அடுத்து எந்த பிறவில போறானோ அங்கன்னா கூட வரப்போகுது. அவனுக்கு கிடையாது நிலையான சுகமா அது. அதுதான் பிரவச்சனசாரத்துல இந்த பிறவி சுகத்தை பத்தி ஆச்சாரியர் எடுத்து கூறும்போது, குந்தகுந்தர் எடுத்தும்போது சபரம் பாதா சையம் விச்சின்னம் பந்த காரணம் என்று அழைக்கிறார். இந்த சுகங்கள், உலகிய சுகங்கள் எல்லாம் பிறரை சார்ந்தவை. மனைவி மக்கள் நல்லா இருந்தாதான் உனக்கு சுகம் கிடைக்கும்.
அல்லது குடும்பத்தார் அல்லது எங்க நீ வேலை செய்யறியோ அங்க பாஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து ஒரு நல்ல மனநிலையில இருந்தாதான் நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். இல்லைன்னா உனக்கு டென்ஷன் கொடுப்பாங்க எல்லாரும். பாதா செய்யும் எதனா ஒரு வந்து இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கும். உலகில் சுகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனா ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கும். எதனா ஒண்ணு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க லேப்டாப்ல. திடீர்னு கரண்ட் போயிடும். இன்வெர்டர்னுடைய இதுவும் எக்ஸாஸ்ட் ஆயிடும். பவரே இருக்காது. படம் பார்த்துட்டே இருப்பீங்க, கரண்ட் போயிடும். எங்கன்னா ஒரு வீட்டுல விட்டு கிளம்பி ஏதோ ஒரு அவசரத்துக்காக போனோம்னு நினைப்பீங்க, கல்யாணத்துக்கு எதுக்கோ, நல்ல மழை கூட்டம், வீட்டை விட்டு வெளியே கூட இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து அல்லது கரெக்டா நீங்க என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் மழை நல்லா கொட்டும். நீங்க யாரையும் ரிசீவ் கூட பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு எல்லாமே வந்து சபரம் பாதா செய்யும் விச்சின்னம் வந்த காரணம் அது விட்டு போயிடும். உலகில் சுகம் உங்களுக்கு கிடைக்க பெறுது அப்படின்னு வச்சுங்க. அது போன் வாங்குறீங்க, 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்குறீங்க, கையை விட்டு தவறி கீழே விழுது, போச்சு, டிஸ்பிளே போச்சு. அந்த டிஸ்பிளே போச்சுன்னா அந்த 30,000 ரூபாய் போனுக்கு டிஸ்பிளே மாத்துறதுக்கு உங்களுக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணணும். பாத்தீங்களா, மொபைல் அந்த 30,000 ரூபாய் போன் நல்லா தான் நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டி மொபைலு, நல்லா போட்டோ எடுக்க முடிஞ்சது, நல்ல கிளாரிட்டி இருந்தது, நல்ல ஸ்பீடு எல்லாம் வந்து நல்லா இருந்தது. கையில இருந்து கீழே வந்ததுன்னா என்ன ஆச்சு? அது அந்த போன் அது வந்து கை விட்டு போகுது அப்படின்னா என்ன ஆச்சு? அது ஒரு முறை விழுந்ததுன்னா கை விட்டு போச்சு. நீங்க அடுத்த முறை திருப்பி 20,000 15,000 வச்சாதான் திருப்பி டிஸ்பிளே மாற்ற முடியும், திருப்பி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பந்த காரணம். ஒரு மொபைலை வச்சுக்கின்னா நம்ம எவ்வளவு பந்தத்திற்கு உண்டான காரணத்தை நம்ம தேடிக்கிறோம். ஐயோ இது போச்சே, ஐயோ கீழே விழுந்துடுச்சே, ஐயோ எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினே, இதுல இந்த ஃபெசிலிட்டி இல்லையே, ஐயோ இதுல அப்டேட் பண்ண முடியலையே. 30,000 கொடுத்து வாங்கினா 2 வருஷத்துலயுமே எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் காரன் அடுத்த வருஷம் கொண்டு வந்துட்டான், அது அந்த அப்டேட் வரல, இந்த அப்டேட் வரல, அப்டேட் ஆகுனா வந்து ஸ்கிரீன்ல போடு வந்துடுது. எப்படி எப்படி கஷாயத்துக்கு ஆட்படுறோம்? கஷாயத்துக்கும் ஆட்படுறோம்ல. இந்த பொருள் ஒண்ணு கூட இருந்ததுனால எப்படி கஷாயம், அதனால அது பந்த காரணம் ஆயிடுது. எப்படின்னா ஆச்சாரிய குந்தர் பிரவச்சன் சாரத்துல அப்படி ஒரு 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 காதையில இதெல்லாம் சொல்றாரு. எப்படி உலகியல் சுகத்தினுடைய இயல்பு என்பதை பற்றி, இயல்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றி குந்தர் அங்கு எடுத்துரைத்திருக்கிறார். இப்படி 4 விதமான தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத எங்க ஆச்சாரியர் எடுத்துரைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த 4வது அத்தியாயத்தினுடைய முன்னுரை பத்தி தான் நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு என்னால ஆரம்பிக்க முடியல. அது ஆல்வேஸ் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அது 1 ஹவருக்கு வந்து மிகுதியா வந்து வகுப்பு போறது அதை நான் விரும்புறது கிடையாது. ஏன்னா லிசனர்ஸ் ஆடியன்ஸுக்கு வந்து அது அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் பாருங்க, அது 1 ஹவர் பெட்டரா இருக்கும். அதனால இன்னைய வகுப்பை இதோட முடிச்சுக்கிறேன். முன்னுரை மட்டும் நம்ம பேசிக்கிறோம். அடுத்த வகுப்புல நாம ஒவ்வொரு சூத்திரமா 4வது அத்தியாயத்துல இந்த வைமானிக தேவர்களை பற்றி, தேவ உலகத்தில் இருக்கும் தேவர்களை பற்றி, அவர்கள் இருக்கிற பிரிவுகள் பற்றி, அவர்கள் எந்த விதமான லேசியை உடையவர்கள், எப்படிப்பட்ட லேசியைகள் அவர்கள், அதாவது கஷாயத்துடன் கூடிய அவர்களுடைய பரிணாமங்கள் அல்லது எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை எல்லாம் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். நன்றி. இருங்க இருங்க, எங்க போறீங்க? வீடியோவை பார்த்துட்டு அமைதியா போனா என்ன அர்த்தம்? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.